கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலில் துணுக்குகள் பகுதியில் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிற பகுதி யாத்திராகமம். இதை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நிறைய உண்டு. ஆனாலும் இந்த ஒரு நிமிட துணுக்குகள் பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்களை வேகமாக சொல்கிறேன். அடுத்த பகுதியில் இன்னும் சொல்லுவேன். இதன் ஆசிரியர் மோசே. எழுதப்பட்ட காலம் கிமு 1446 முதல் 1406. யாத்ராகமம் என்பதை எக்ஸோடஸ்னு நாம் சொல்கிறோம். இதன் பொருள் புறப்படுதல். இதில் 40 அதிகாரங்கள், 1213 வசனங்கள் உள்ளன. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து குடியிருந்த காலம் 430 வருஷம். இந்த வருடம் முடிந்த அன்றைய தினமே அவங்க கிளம்பியிருக்காங்க அப்படின்னு யாத்திராகமம் 12:41 நாம் பார்க்குறோம். அதாவது ஆபிப் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தான் தலைப்பிள்ளை சங்காரம் வந்தது. அன்றைய தினம் நைட்டே அவங்க கிளம்பியிருக்காங்க. இது தவிர இதில் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. இந்த ஜனங்களை மீட்கும் காரியத்தில் ஆண்டவர் ஆச்சரியப்படும் தக்க விதமாக இந்த மக்களை நடத்தியிருக்காங்க. முதலில் 10 வாதைகள் முதல் 10 கட்டளைகள் வரை நிறைய விஷயம், நிறைய அற்புதங்கள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு காலம். யாத்ராகமம் பகுதி பற்றி முழுவதுமாக விவரித்தால் நாட்கள் போதாது. சொல்லப்போனால் 10 கட்டளைகள் ரொம்ப பயனுள்ளதா இன்னைக்கு வர மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதில் ஆண்டவரின் உடன்படிக்கை, 10 கட்டளைகள், தேவனுடைய வாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, ஆசாரியத்துவம் பற்றி இதில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவாகியதை வரலாற்று சூழ்நிலைகளோடு இது விளக்குகிறது. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் இதில் நிறைய பகுதிகள் உள்ளன, இது முடியலை. இந்த ஒரு நிமிட துணுக்குகள் பகுதியில் இன்னும் தொடர்ந்து இவைகளை பற்றி போடுறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள்.